கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபைகள் எப்பொழுதுமே நம்மளோடு கூட இருக்கிறது. நாங்கள் காலம்புற எழும்புகிறதே அவருடைய கிருபையாக இருக்கிறது. இத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? வேதவசனம் சொல்லுகிறது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலை தோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்குதான்? புதிதாக இருக்குதான். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரோடு நேரம் செலவழித்து நாங்கள் அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளோடு நாங்கள் நேரத்தை செலவழித்து அந்த நாட்களை ஆரம்பிக்கும் பொழுது, அந்த நாள் முடியும் மட்டும் நமக்கு சிறப்பாக அமையும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில நாட்கள் நமக்கு சரியாக போகிறதில்லை. அதுக்கு காரணம் நாங்கள் அதிகாலையில் கர்த்தரை தேடுவது கிடையாது. நாங்கள் அவரை தேடும் பொழுது நிச்சயமாக நாங்கள் அவரை கண்டடைவோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? ரைட். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்காரு? விசேஷமாக அவரை தேடுகிறதுக்கு பல விதத்தில் நமக்கு சந்தர்ப்பங்களை அருளி இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வர்றோம். கடந்த ஒரு சில வாரங்களாக நாங்கள் செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடியில் எபிரேயர் 6:11 அடிப்படையில் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று அந்த வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஜனவரியிலிருந்து பார்த்துட்டு வர்றோம். நாங்கள் முதலாவது தாவீதை குறித்து பார்த்தோம். ஏன் தாவீதை குறித்து பார்த்தோம்ன்றா, தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ராஜ அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவன் என்ன செய்தான்? அவன் எப்படி இருந்தான்? அவன் விசுவாசத்தில் எப்படி இருந்தான்? அந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு அநேக நாட்கள் பொறுமையோடு காத்திருக்கிறான். ஆண்டவராக அந்த காரியத்துக்குள்ள அந்த அரியாசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க மட்டும் அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான். அப்போ தாவீதுக்குள்ள விசுவாசமும் இருந்துச்சு, தாவீதுக்குள்ள என்ன இருந்துச்சு? பொறுமையும் இருந்துச்சு. வேதவசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்து கைகளுக்குள் அடங்கி இருங்கள். ஆண்டவர் நிச்சயமா உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா இருந்தால் விசுவாசமும் தேவை, பொறுமையும் தேவை. விசுவாசமும் தேவை, பொறுமையும் தேவை. இன்றைக்கு நாங்கள் ஒரு கண்ட நட்ட பிறகு அது உடனே நமக்கு நாளைக்கே அது முளைச்சி பலனை தர்றது இல்லை. அது பலனை தரும் வரைக்கும் காத்திருக்கிறோம். ஆனால் அது பலனை தரும் பொழுது நாங்கள் விதைச்சதுக்கு செலவிட்ட பணத்தை காட்டிலும், விதைச்சதுக்கு செலவழித்த நம்முடைய உடல் உழைப்பை காட்டிலும் அது பலனை தரும்போது அதிகமாக பலனை தருது. இத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வாழும்போது பொருளாதார வாழ்க்கையிலையும் சரி, நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் விதைச்ச விதைகளுக்கு பலன் கிடைக்கணுமா இருந்தால் நாங்கள் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? கர்த்தர் என்னுடைய விளைச்சலுக்கு ஏற்ற பலன் அவர் வைத்திருக்கிறார் என்று எபிரேயர் 11:6 சொல்லுகிறது. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? விசுவாசம் இல்லாமல் நாங்கள் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் தேவன் உண்டு என்றும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? இன்னைக்கு தேவனை நீங்க தேடிக்கொண்டிருக்கிறீங்க. தேவன் உங்கள் பட்சத்திலாம் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? அவர் ஆலயத்தில் மட்டும் இல்லை, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால அவர் உங்களுடைய வீட்டிலையும் இருக்கிறார். நீங்க போகும்போதும் அவர் உங்களோட கூட இருக்கிறார், நீங்க வரும்போதும் அவர் உங்களோட கூட இருக்கிறார். இந்த தம்பிமார்கள் ஸ்கூல் போகும்போது கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறார். நீங்க வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது கர்த்தர் அங்கேயும் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க ஒரு வேலை கிச்சன்ல வேலை செய்துட்டு இருப்பீங்களா இருந்தா அங்கேயும் அவர் இருக்கிறார். இத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? கர்த்தர் ஏன் அவர் எல்லா இடத்துல இருக்கிறாருண்டா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதான் வேதவசனத்தின் சத்தியமா இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் என்ன செய்தார்? மேகத்தின் மேல இருந்தார்னு வேதம் சொல்லுகிறது. அவங்க தீர்க்கதரிசி மேல அவர் வந்துட்டு போவார். பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு போவார். நாங்க பார்க்கிறோம், சவுலுக்குள்ள இருந்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். தாவீதோடு அவர் இருந்தார். ஆனாலும் பழைய ஏற்பாடு காலத்துல நிரந்தரமா இல்லை, ஒரு மனுஷனுக்குள்ள நிரந்தரமா இல்லை. ஏனென்றால் எல்லா மனுஷனும் பாவத்துக்குள்ள இருந்தாங்க. அவங்கள மரணம் ஆண்டு கொண்டுச்சு, பாவம் ஆண்டு கொண்டுச்சு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு நமக்காக மரித்து உயிர்த்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், உங்களோடு கூட இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு நான் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை சத்தியத்தின் வழிகளில் நடத்துவார். அவர் சத்தியத்தை போதிப்பார். இத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? தவறு செய்யும் பொழுது நமக்குள்ள இருந்து கடிந்து கொள்ளுவார். இதற்கு ஒரு நிழலாட்டமா தாவீது ராஜா சொல்லுகிறான், அவன் பாவம் செஞ்ச பிறகும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை. பாவம் செஞ்ச பிறகு அவன் அப்படி ஜபிக்கிறான் பாருங்க. 56வது சங்கீதத்துல, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்ப பாவம் செஞ்ச மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியினர் அந்த வெளிப்பாடு அவனுக்கு அப்பவே கிடைச்சிருச்சு. ஏனென்றால் அவன் அதிகமா கிருபையை குறித்து பேசுறான். கிருபையின் வெளிப்பாடு உள்ளவன் எப்பயுமே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்ன்ற நிச்சயத்தில் இருப்பான். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? இன்றைக்கு நான் போன கிழமை நான் பேசினேன்,
ஜோசேப்பு பரிசுத்தத்தினால அல்ல, பாவத்தை விட்டு விலகி ஓடினதால மட்டும் இல்லை, கர்த்தர் அவன் மேல கிருபை வைத்ததுனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரு. பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையை கொடுத்தாரு. கிருபை பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையை கொடுக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இன்றைக்கு அதே கிருபை தான் இன்றைக்கும் நம்மளை பாவத்திலிருந்து மேலே வெளியே வர வைக்க போகுது. பாவத்தில் இருக்கிற மனுஷனை தூக்கி எடுக்கிறது அவருடைய கிருபை தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இன்றைக்கு அவருடைய கிருபை இல்லாமல் நாங்களும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது, நம்மளால் ஜபிக்கவே முடியாது. அதிகாலையில் நம்ம எழும்பும் பொழுது அந்த கிருபை தான் நம்மளை ஜபிக்க வைக்குது. அவருடைய கிருபை தான் நம்மளை எழுப்பி விடுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணுமா இருந்தால் அவருடைய கிருபை தேவை. எனக்கு எல்லாமே தெரியும், நான் நீதியுள்ளவன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. அவர் தம்முடைய கிருபையினால் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், ஜோசேப் என்ன செய்தான். அந்த ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் ஜோசேப் என்ன செய்கிறான்? பாவத்தை மேற்கொள்கிறான். நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு கேட்குறான். எப்படின்னு கேட்குறான். எது அவனுக்கு அப்படிப்பட்ட கேள்வியை கேட்கறதுக்கு பலனை தந்துச்சு? பாவம் அவனுக்கு முன்னுக்கு வந்து நிற்குது. அந்த ஸ்திரீ அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறாள். என்னோட வா, என்னோட சயனி, என்னோட விபச்சாரம் செய், பாவம் செய்யிட்டு பாவத்துக்கு தூண்டி விடுறாள், இச்சையை தூண்டி விடுறாள். ஆனால் யோசேப்பு எப்படி அந்த பாவத்துக்கு விலகி ஓடுனான், எப்படி அந்த பாவத்தை மேற்கொண்டான்? அப்போ நாங்கள் எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், அவர் என்ன செய்கிறாராம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று? நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு பலன் அளிக்கிறார். அதனால தான் நான் எப்பயுமே ஜெபிக்கிறதுக்கு முன்னுக்கு, நான் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னுக்கு சொல்கிறது வழக்கம், ஆண்டவரே நீங்கள் எப்பொழுதுமே நான் கூப்பிடும்போது உங்களுடைய செவிகள் எனக்கு திறந்து இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். நான் கேட்குற ஜெபத்துக்கு நீங்கள் பதிலளிக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்பயுமே நான் ஸ்தோத்திரத்தோடு கூட தான் என்ன செய்யறது? ஜெபம் பண்ணுறது. அப்படின்னா நன்றி செலுத்தி தான் ஜெபம் பண்ணுறது. ஏனென்றா எனக்கு தெரியும், நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னுக்கே நான் என்ன ஜெபிக்க போகிறேன்னு அவருக்கு தெரியும். ஜெபத்தில் நான் என்ன செய்யக்கூடாது? புலம்பக்கூடாது. ஜெபத்தில் நான் பதில்களை சொல்லணும். அங்கே இருள் இருக்குன்னு சொல்லக்கூடாது, வெளிச்சத்தை தேவன் தருவார்ன்னு சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கும் பொழுது, ஆண்டவர் இதில் இங்கே அரிசி இல்லை, சீனி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த குறைவு நிச்சயம் நிறைவாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நம்முடைய ஜெபங்களை சரிப்படுத்த கற்றுக்கொள்ளணும். நான் இப்போ சபைகளில் இந்த தரித்திரத்திலேருந்து வெளியே வர்றதை முடித்த பிறகு நான் திருப்பி என்ன செய்ய போகிறேன்? ஜெபத்தை குறித்து பேச போகிறேன். அதிகமாக தனி ஜெபம்ண்டா என்ன, குடும்ப ஜெபம்ண்டா என்ன, உபவாச ஜெபம்ண்டா என்ன, இப்படி பல்வேறு விதமான ஜெபங்கள் இருக்கிறது. வேதத்தில் இருக்கிறது. இயேசு தனித்திருந்து ஜெபம் பண்ணினார் அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது. மாற்கு 5வது அதிகாரத்தில் எங்கள் 5 அப்பமும் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்த பிறகு இயேசு மலையில் தனித்திருந்து ஜெபம் பண்ணுறாரு. சீஷர்கள் எல்லாம் கடலுக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே படகு நடுக்கடலில் நிற்குது. சீஷர்கள் தண்டு வலிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இயேசு அவருடைய பிரச்சனையை பார்க்குறாரு, அவர்கள்கிட்ட வர்றாரு, படகுக்குள்ளே வர்றாரு, அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை விடுவிக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இவங்களுக்கு பிரச்சனை வந்த பிறகுதான் பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியும், ஆனால் அவருக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னுக்கே தெரியும். அதுக்காக வேண்டி தான் அவர் ஜெபம் பண்ணுறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? வந்தோடனே கேட்குறாரு, உங்களுக்கே விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படின்ட்டு ஏசுறாரு. இன்றைக்கு அதே போல தான் தனி ஜெபம். நாங்கள் தனி ஜெபத்தில் நாங்கள் வளராவிட்டால் நம்முடைய விசுவாசத்தை நாங்கள் விருத்தி செய்ய முடியாது. தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் படித்த வசனங்களை, கேட்ட சத்தியங்களை நீங்கள் பேசாவிட்டால் உங்களுடைய விசுவாசம் விருத்தி அடைய முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்போ நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் வேதங்களை கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்ட வசனத்தின் அடிப்படையில், கேட்ட வசனத்தின் அடிப்படையில், வாசித்த வசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய ஜெபங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜெபம் நிச்சயமாக பலனுள்ளதாக இருக்கும். நீதிமான் செய்ய மூக்கமான் வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். பாருங்க, ஒரு சில உதாரணங்கள். ஒரு 2-3 கிழமையாக நாங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சில வியாதிஸ்தர்களுக்காக, வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டார்களுக்காக ஜெபம் பண்ணோம். எப்படி ஜெபம் பண்ணோம்? அடுத்த கிழமை அவங்களுடைய கண்கள் காணும்படி செய்தாரா இல்லையா? அதை செய்த ஆண்டவர் நாங்கள் ஒவ்வொரு ஜெபங்களை ஏறெடுக்கும் போது நிச்சயமாக செய்வார். விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கும் அவிசுவாச ஜெபத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க கற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளணும். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எரிகிற அக்கினியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் சரி, நம்மளை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? ரைட், நம்ம திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாங்கள் வேகமாக வாசிப்போம். ரைட், அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தமும் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்ற எல்லாவற்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். ரைட், இதுக்கு பிறகுதான் நாங்கள் பார்க்க போறோம். இதுக்கு முன்பாக என்ன ஒரு காரியம் நடக்குதுன்ற ஆதியாகமம் 37 அந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பு தூரத்தில் வர்றதை கண்டுட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவனை கொலை செய்யலாமட்டு சதித்திட்டம் பண்றாங்க, யோசனை பண்றாங்க. ஆனா கிட்ட வரும்பொழுது அந்த இடத்துல யூதாவிடத்தில் இருந்தும் ரூபன் இடத்துல இருந்தும் ஜோசேப்புக்கு ஒரு தயவு கிடைக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? ஒரு தயவு கிடைக்குது. எஸ்தருக்கு ஆகாஷ் வேறு இடத்திலிருந்து எப்படி தயவு கிடைத்ததோ, ரூத்துக்கு போவாசின் இடத்திலிருந்து எப்படி தயவு கிடைத்ததோ, அதே போல நம்முடைய கர்த்தர் என்ன செய்யறாரு? யோசேப்புக்கும் ஒரு தயவு உண்டு பண்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகள் மேல தயவுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர்? இன்றைக்கு அநேகர் தகுதி உள்ளவங்களா இருந்தும் தகுதி இல்லாத நம்மளை ரட்சித்திருக்கிறார், தகுதி இல்லாத நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? எதனால? நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சுய காரியங்களினால் அல்ல, அவருடைய கிருபையினால, அவருடைய தயவினால. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ரைட், அப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்க. அந்த வசனம் சொல்லுது 37வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், நமக்கு தெரியும். அதில் சொல்லுது, அவனை குழியில தள்ளுறதுக்கு முன்னுக்கு என்ன சம்பவம் நடக்குதுண்டா, ரூபனும் என்ன செய்யறாங்க, யூதாவும் என்ன செய்யறாங்க, அவன் மேல தயவு வைத்து மற்ற சகோதரத்தை சொல்றாங்க, இவன் நம்முடைய இரத்தமா இருக்கிறான், நம்முடைய அப்பாவினுடைய இரத்தமா இருக்கிறான், நம்முடைய ஒரு இரத்த பந்தமா இருக்கிறான், இவனை நாங்கள் என்ன செய்ய தேவையில்ல, கொலை செய்ய தேவையில்ல, இவனை குழியில தள்ளுவோம், இவனை வர்ற இஸ்மவேலரிடத்துல விற்று போடுவோம், 220 காசாச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு தயவு ஆண்டவர் அவர்கள் மத்தியில உண்டு பண்ணி அவங்களை என்ன செய்யறாரு, அவனை மரணத்திலிருந்து தப்பு வைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? தாவீது ராஜா சொல்றான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். இப்ப அவன் நடந்து வர்றான், தான் சாக போறோன்று தெரியாம வர்றான். ஆனா கர்த்தர் இவனுக்காக ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? அங்க ஈசாக்குக்காக மோரியா மலையில ஒரு ஆடு ஏற்கனவே ஆண்டவர் அந்த முள்ளுக்குள்ள சிக்க வைத்திருந்தார். அதுல வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஈசாக்கு ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனோட விறகு கட்டையோட இங்கால பக்கத்தால கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு பதிலாக பலியிட வேண்டிய ஆட்டை அங்கால பக்கத்தால் அனுப்பி வைத்தாராம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதே போலதான் உலக தோற்றத்துக்கு முன்னுக்கே நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆட்டுக்குட்டியானவராக அவர் பிறக்க செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? வேதவசனத்துல சங்கீதம் சொல்லப்படுகிறது, தேவன் இயேசு சொல்றாரு, அங்க தாவீது ராஜா பேசி கொண்டிருக்கும் போது திடீரென்று இயேசு மாதிரி பேசுறார். எப்படி பேசுறான்? நான் உலகம் உண்டாவதற்கு முன்னுக்கே நான் அவர் அருகில செல்ல பிள்ளையா இருந்தேன் என்று சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இந்த உலகங்களை உண்டாக்குறதுக்கு முன்னுக்கே யோவான் 1:29 சொல்லுது, யோவான் ஸ்தானன் இயேசு போறதை கண்டு சொல்றான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னுக்கே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அந்த ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? உலகத்துல ஏதேன் தோட்டத்துலயும் அதான் நடக்குது. பாவம் வந்துருச்சு, சர்ப்பம் வந்துச்சுட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தோட்டத்தை விட்டு விரட்டப்படுறாங்க. அந்த விரட்டுறதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த மனுஷர்கள் என்ன செய்யறாங்க, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து ஒரு மரத்துக்கு பின்னுக்கு ஒளிஞ்சு கொள்றாங்க, ஒரு மரத்துக்கு பின்னுக்கு ஒளிஞ்சு கொள்றாங்க. அப்ப ஆண்டவர் தோட்டத்துக்குள்ள வர்றாரு. வரும் பொழுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறான் என்று கேட்கும் பொழுது, நான் என்ன செய்யறேன், நிர்வாணியா இருப்பதனால் நான் பயந்து ஒளிந்து கொள்றேன்னு சொல்லும் பொழுது, உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? அவன் வரும்போது பார்த்து அத்தியிலேயே கட்டி இருக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவனுக்காக ஒரு ஆட்டை அடிச்சு என்ன செய்யறாரு, அவருடைய தோலினுடைய உறிந்து அந்த தோலை உடைய உடுத்து வைக்கிறாரு. இப்ப அந்த ஆட்டினுடைய ரத்தம் அவன் மேல போற்றப்படுது. வேதவசனம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் அவனுடைய பாவங்களுக்காக அந்த இடத்துல ஒரு ஆட்டை அடிக்கிறார். இது என்னத்துக்கு நிழலாட்டமா இருக்குது? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு.
ஒரு நாள் என்னுடைய குமாரன் வரப்போகிறாரு. அந்த ஆடு ஆதாமுடைய பாவத்துக்காக மட்டுமில்லை, இயேசு கிறிஸ்து ஆதாமுடைய பாவத்துக்காக மட்டுமில்லை, உலகம் அனைத்தினுடைய சகல பாவங்களுக்காகவும் ஒரு நாள் அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அதை நிழலாட்டமா இங்கேயே அவர் வெளிப்படுத்தி காட்டுறார், ஒரு முன் ருசியா காட்டுறாரு. இன்றைக்கு நாங்கள் சமைச்ச பிறகு முழு சாப்பாட்டையும் சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு அந்த சாப்பாட்டை சமைக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஒரு வாய் டேஸ்ட் வச்சு பார்ப்பாங்க, உப்பு சரியா இருக்குதா, எல்லாம் சரியா இருக்குதான்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதே போல ஆதாம் ஏவாளுக்கு ஒரு சின்னதாக ருசிச்சு பார்க்கறதுக்கு கொடுக்குறாரு. ஆனால் முழுமையாக ருசி பார்த்தது யாரு? நானும் நீங்களும் தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? அவங்க வெறும் ஆட்டின் மூலமாக தான் இயேசுவை பார்த்தாங்க. ஆபிரகாம் வேதம் சொல்லுது அவன் கண்டு களி கூர்ந்தான்னு வேதம் சொல்லுது. எபிரேயர் 11 அவன் கண்டு களி கூர்ந்தான. எப்படி? மோரியா மலையில் அந்த ஆட்டுக்குட்டி மூலமா. ஆனால் நாங்கள் நேரடியாக அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார்ன்றதை பார்க்குறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? இந்த வெளிப்பாடு இல்லாமல் தான் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கும் ஆட்டையும் அடித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் ஆட்டு ரத்தம் மாற்று ரத்தம் நம்மளை விடுதலை ஆக்கலை. நம்மளை விடுதலை ஆக்கினது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அந்த இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? சரி, அப்போ இந்த இடத்துலையும் அதுதான். யோசேப்பு தூரத்தில் வரும் பொழுதே அவங்க யோசனை பண்ணுறாங்க இவனை கொள்ளலாம்ண்டு. ஆனால் கர்த்தர் அவங்க மத்தியில் ஒரு தயவு வைத்து அவனுக்காக ஒரு ஆட்டுக்கடாவை அடைக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுகிறீங்க? ஆதியாகமம் 37 அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 37 அந்த யோசேப்புக்காக ஒரு ஆட்டை அடிக்கிறது அந்த காரியங்களை வாசிங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். இது அப்படியே பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய நாட்களே நடக்குது. ஜூதர்கள் என்ன செய்யறாங்க? பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், சதுசேயர், பரிசேயர் என்ன செய்யறாங்க? இயேசுவை கொலை செய்யறதுக்கு சதியோசனை பண்றாங்க. அவர் மேல ஒரு குற்றத்தையும் பார்க்கல, பிலாத்துவும் பார்க்கல. பிலாத்துவுக்கு குற்றத்தை பார்க்க முடியல, கைகளை விட்டுடுறான். ஆனா சதியோசனை பண்ணி அவர் மேல வீண் பழிகளை சுமத்துறாங்க. பரவாசை விடுதலை ஆக்குங்க, இயேசுவை அறைங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று கடைசியில தான் யூதாஸை உணர்ந்து கொள்றான். அப்ப அவனுக்கு விரோதமா நிறைய பேர் யூதாஸ் ஆலோசனை பண்றான். பிரதான ஆசாரியங்கள், வேதபாரர்கள், இப்படி நிறைய பேர் என்ன செய்யறாங்க? யூதர்கள் கூட என்ன செய்யறாங்க? ஆண்டவரை மரணத்துக்குள்ள ஒப்புவிக்கிறாங்க. அந்த இடத்துலையும் பாருங்க, பிலாத்து மூலமா ஒரு தயவு வர பார்த்தாலும் ஆனா இந்த யூதர்கள் விடவே இல்லை, அவங்கள மரணத்துக்குள்ள கொண்டு போறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. சகோதரர் எல்லாரும் என்ன செய்யறாங்க? சதி ஆலோசனை பண்றாங்க, கொலை செய்யும்படிக்கு, மரணத்துக்குள்ள இயேசுவை கொண்டு போகும்படிக்கு, ஜோசேப்பை கொண்டு போகும்படிக்கு சதி யோசனை பண்றாங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். இதே போலதான் இயேசுவை கேலி சென்றாங்க. இந்த வர்றாரு பாரு, உலகத்துல பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர், யூதருடைய ராஜான்னு சொல்லி கேலி பண்றாங்களா இல்லையா? இவர் நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜ். அவருடைய சிலுவையில மேலே ஒரு பலகை அடிச்சு சொல்றாங்க, அதில் எழுதி வச்சிருக்கிறாங்க, நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜாவான்னு சொல்லி, நீ ராஜாவான்னு சொல்லி கேலி பண்றாங்க. அவருடைய வஸ்திரத்தை உறிஞ்சி கேலி பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. கேலி பரியாசம் இன்றைக்கு அதே போலதான் நம்மளையும் கேலி பரியாசம் பண்றாங்க. அல்லேலூயாக்காரன் பைபிளை தூக்கிட்டு போறான், அப்படி இப்படின்னு என்ன செய்றாங்க? பரியாசம் பண்றாங்க. ஆனா ஒரு நாள் இந்த பரியாசக்காரருடைய வாய்கள் எல்லாம் அடைக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? உங்களை குற்றம் சுமத்துகிறவருடைய வாய்கள் அடைக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? யார் யாரெல்லாம் வஸ்திரத்தை உரிந்து கொண்டாங்களோ அவங்களெல்லாம் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு முழங்கால் இருந்தாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. இன்னைக்கு அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் பாருங்க, ஜோசேப்புடைய வாழ்க்கையில அதான் நடக்குது. யார் யாரெல்லாம் பரியாசம் பண்ணாங்களோ இப்ப அவங்க இவன்ட்டு அரிசி கேட்கறதுக்கு வர்றாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அவன்கிட்ட காலில் வந்து விழுறாங்க. நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார். அதே போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு இதே போல உபத்திரவங்கள் வரலாம், இதே போல துன்பங்கள் வரலாம். நிறைய பேர் உங்களை என்ன செய்யலாம்? ஒதுக்கி வைக்கலாம், உங்கள் மேல குற்றங்களை சுமத்தலாம், பலிச்சொற்களை சுமத்தலாம். ஆனா நீதியுள்ள தேவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிறார். சரியான முறையில கடைசி நாட்களை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களுக்கு எதிராக எழும்புற ஆயுதங்கள் எல்லாம் அது வாய்க்காதே போகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? உங்களை குற்றம் சுமத்த நினைக்கிறவங்க மேலதான் குற்றப்பழி சுமரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நம்ம குற்றப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என்ன, நாங்கள் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், அவங்க பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ரைட். அப்ப பாருங்க, சொப்பனக்காரன் வருகிறான் என்று என்ன செய்யறாங்க? பரியாசம் பண்றாங்க, கேலி கிண்டல் பண்றாங்க.
நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ரூபனுடைய கண்களில் ஆண்டவர் ஒரு தயவு ஒன்று பண்றார். தப்புவித்து அவனை அவன் தகப்பன்றத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனா. இதே போலதான் சீமோன் பேதுரு என்ன செய்யறான்? ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் இப்படியெல்லாம் மறிக்க போறேன்னு சொல்லும்போது, ஐயோ நீங்க மறிக்க கூடாது, நீங்க சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்பாலே போ சாத்தானு கடிந்து கொள்றாரு. ஏன்? அங்க தயவு, ரூபனை போல ஒரு தயவை உண்டு பண்ண பார்க்கிறான். ஆனா இவர் சிலுவைக்கு போக வேண்டியது பிதாவினுடைய சித்தமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? கெத்செமனே தோட்டத்தில் அவர் மனங்கசத்து அழுகிறாரு. பிதாவை, இந்த பாத்திரம் என்னிடத்திலிருந்து நீங்க கூடுமானால் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அது உம்முடைய சித்தத்தின்படி. ஏசு மரிப்பதுதான் தேவனுடைய சித்தம். ஏசு மரிச்சாதான் நம்ம அனைத்துக்கும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை. ஆகையினால இயேசு மரிப்பது அவருடைய சித்தமா இருந்ததுனால தான் அவர் என்ன செய்தார்? பிதாவினுடைய சித்தத்துக்கு தம்மை அர்ப்பணித்தார். இத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? இன்றைக்கு இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு, சில நேரங்களில் உபத்திரவம் வரலாம். ஆனால் கவலைப்பட தேவையில்லை, நமக்காக இயேசு வெற்றி சிறந்தார். அந்த துன்பத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுப்பார். யோசேப்பில் குழியிலிருந்து தூக்கி எடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருப்பாரா இருந்தா உங்களையும் எப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து அவர் தூக்கி எடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? ரைட். அப்போ இந்த வசனம் சொல்லுது பாருங்க, ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பன்றத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் என்ன செய்யறான் என்று பாருங்க. அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது. இந்த சம்பவத்தில் இந்த 21வது வசனத்தில் இன்னொரு மறைபொருள் இருக்குது. வேத வசனம் இயேசுவை இப்படின்னு சொல்லுது, இயேசு நமக்கு மூத்த சகோதரனா. இயேசு நமக்கு மூத்த சகோதரனா. இந்த பைபிளில் நீங்க கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரூபன் யோசேப்புக்கு ஒரு மூத்த சகோதரன். என்ன செய்யறான்? இந்த யோசேப்புக்காக தன்னிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொல்லி, பிதாவானவர்கிட்ட தகப்பனிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொல்லி இந்த மூத்த சகோதரன் என்ன செய்யறான்? நிறைய துஷ்ட மனிதர்கள்ட்ட இருந்து தப்பு வைக்கிறான். அதே போல இயேசுவாகிய நம்முடைய மூத்த சகோதரன் தம்முடைய பிதாவிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு நிறைய மனுஷர்கள் மத்தியிலிருந்து நம்மளை தப்பு வைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இது ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு. இதை குறித்து நான் இன்னொரு நாள் பேசுவேன், இன்னொரு நாள் இதை குறித்து ஆழமாக பேசுவேன். நான் இப்போ வேகமாக போகிறேன். அப்போ இதை குறித்து நான் இன்னும் ஆழமாக உங்களோட பேசணும். நீங்களும் என்ன செய்யுங்க, இதை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். ரைட். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவானாய். அப்போ பிதாவினுடைய மனது எங்கே இருக்குது? நம்மளை பிதாவானவரோடு சேர்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அவருடைய பிள்ளைகளாகி நம்மளை பிதாவானவரோடு சேர்க்கும்படிக்குத்தான் இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? வேத வசனம் வெளிப்படுத்தல் 21 சொல்லுது, ஒரு நாள் அவர் நம்மோடு கூட இருப்பாராம், அந்த உன்னத தேவன் நம்மளோட வாசமாக இருப்பாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நாங்கள் அவருடைய ஜனங்களாக இருப்போம், அவர் நம்முடைய பிதாவாக இருப்பார், நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்போ இதுதான் கடைசியில் இதான் நடக்க போகுது. அப்போ நமக்கு முடிவு இப்போவே நமக்கு தெரியும். என்ன முடிவு? ஒரு நாள் நான் அவரோட நித்திய வீட்டில் அவரோடு கூட குடியிருக்க போகிறேன். அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? அந்த வீடு மிகப்பெரிய, அந்த நம்ம கடந்த நாட்களில் வாசித்தோம், 2 கிழமைக்கு முன்னுக்கு வாசித்தோம். நமக்காக எப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அங்கே இருக்கிற ரோட்டையே தங்கத்தால் போட்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்போ நீங்கள் தங்க போகிற ஸ்தலம், உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தலம், அது மிக விசாலமாக இருக்கிறது. அதன் மூலமாக என்ன அறிந்து கொள்ளலாம்? நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். ரைட். தொடர்ந்து நாங்கள் போவோம். கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவன் கைக்கு தப்புவித்தான். இதுவும் பைபிளில் இருக்குது, ஏசு கிறிஸ்துவுக்கு நடக்குது. ஏசு கிறிஸ்து பாதாளம் என்னும் குழியில் இறங்கினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொள்ளும்படிக்கு அவர் பாதாளத்துக்கு இறங்கினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அது ஜோனாவுடைய இதுலேயும் நடக்குது. மீனின் வயிற்றுல 3 நாள் இருக்கிறான். வேதவசனம் அப்படி சொல்லுது. ஜோனா மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் 3 நாள் எங்கே இருக்கிறார்? பாதாளத்தில் பூமியின் இருதயமாகிய பாதாளத்தில் இருக்கிறார். 3வது நாளில் என்ன செய்கிறார்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அவர் எதுக்காக உயிர்த்தெழுந்தார்? நாங்கள் போன கிழமை பார்த்தோம். நம்மை நீதிமானாக்கும்படிக்கு மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார்.
இத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ரைட். இதில் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது, குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழி. இதுவும் பைபிளில் இருக்குது. இயேசுவினுடைய வஸ்திரத்தை என்ன செய்கிறாங்க? பிற்கிறாங்க, பங்கிடுறாங்க. குழியா இருந்தது, அவர்கள் அது தண்ணீர் இல்லாத குழியா இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதை விற்கிறாங்க. வித்தப்புறம் தகப்பன்ட்ட போயிட்டு ஒரு மிருகத்தை அடித்து அதோடைய ரத்தத்தை அந்த ஆடையில் பூசி தகப்பன்ட்ட போய் சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் ரத்தம் இருக்குது, உங்களோட மகனை ஒரு துஷ்ட மிருகம் கொன்றுச்சுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? பொய்யை சொல்லி என்ன செய்கிறாங்க? அதில் பார்த்தீங்கன்னா 31வது வசனத்தில் இருக்கு பாருங்க. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடா, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? யோசேப்புக்காக ஒரு வெள்ளாட்டு கடா அடிக்கப்பட்டது. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டிருக்கிறவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக பலியாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புரஜாதிகளுக்கு வரும்படியாக இப்படி நடந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இப்போ பாருங்க, நமக்காக ஒரு ஆட்டுக்கடா, யோசேப்புக்காக ஒரு ஆட்டுக்கடா அடிக்கப்பட்டுச்சு. இதுவும் அதைத்தான் குறிப்பிடப்படுது. பல வர்ணமான அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அந்த இரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இரத்தத்தை பிதானாருடைய அந்த இதில் வைத்து கொண்டு என்ன சொல்கிறாரு? இந்த பாவிகளுக்காகத்தான் நான் இரத்தம் சிந்தினேன். வேதவசனம் சொல்லுது. கடைசி நாட்களில் வேதம் 19வது வெளிப்படுத்தல் 19 கடைசி வசனத்தில் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வாங்க? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க. எப்படி பேர் எழுதப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால தோய்த்து வெளுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர்? நம்மளை பாவங்களை அவர் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். ஈசோப்பினால நம்மளை கழுவி இருக்கிறார். நம்மளை பாவம் வர நம்மளை சுத்திகரித்திருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா எது ஜோசேப்போட எது கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றா, ஜோசேப்பினுடைய பாவத்துக்காக ஒரு ஆட்டுக்கடா அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்கடா யோசேப்பினுடைய அவன் தாயின் கற்பத்திலிருந்து பிறக்கும் பொழுது அவனும் பாவியா தான் பிறக்கிறான். வேதம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போ யோசேப்பு எப்படி ரட்சிக்கப்பட்டான்? அவனுடைய பரிசுத்தத்தினால இல்லை, அவன் ஏதோ சரியா நடந்ததால் அல்ல. அந்த ஆட்டுக்கடாவினுடைய இரத்தத்தின் மூலமா யோசேப்பு மீட்கப்பட்டான், யோசேப்பு ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கும் அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும். இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்துல இருக்கிறோம் என்றால் நாங்கள் ஏதோ நல்லவங்க பரிசுத்தமானவர்கள் என்றதால் அல்ல. நமக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இன்றைக்கு நானும் நீங்களும் நீதிமான் என்று நான் ஏன் போதிக்கிறேன்? ஏனென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக சிந்தினார். அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தை ஆதாம் ஏவாளுக்கு எப்படி போத்தினாரோ, உடுத்தி வித்தாரோ, அதே போல குமாரனுடைய இரத்தத்தின் மூலமா நம்மளுக்கு நீதி என்னும் வஸ்திரத்தை உடுத்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, ஏசாயால சொல்லப்படுது, நம்முடைய நீதி சுயநீதி அழுக்கான கந்தையா இருக்குது. நம்முடைய சுயநீதி அழுக்கான கந்தை. அதனாலதான் நாங்கள் நம்முடைய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. அவரை குறித்து தான் நாங்கள் மேன்மை பாராட்டோம். ஏன்னா நமக்காக ஒரு வஸ்திரத்தை உடுத்தி வைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இந்த சகோதரர்கள் வஸ்திரத்தை உறிந்தாங்க, ஆனால் பின் நாட்களில் ராஜ வஸ்திரத்தை ஆண்டு உடுத்து வைக்கிறார். அதே போலதான் நம்ம மேலே பாவம் என்னும் வஸ்திரத்தை என்ன செய்தார்? போடப்பட்டிருந்துச்சு. ஆண்டவர் அந்த பாவம் என்னும் வஸ்திரத்தை கடல்ட்டி நீதி என்னும் வஸ்திரத்தை உடுத்து வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, நமக்காக பாவம் அறியாத தேவன் பாவமானார். எதற்காக? நீதி அறியாத நம்மளை நீதிமான்கள் ஆக்கும்படிக்கு. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. அதில் 17வது வசனத்தில் நீங்கள் வாசிங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இந்த காரியங்களை கேளுங்க. யாரு கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறானோ அவன் தான் நீதிமான். இயேசுவை விசுவாசிக்காதவன் பாவிதான். இயேசுவை விசுவாசிக்கிறவன் நீதிமான். ஏன் நீதிமான் என்றா, இயேசு மேல தன் நம்பிக்கையை வைக்கிறவனை அவர் நீதியின் வஸ்திரத்தினால் உடுத்து வைக்கிறார். அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார், அவனுடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறார். வேதவசனம் சொல்லுது, எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவருடைய மீறுதல்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ
அவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 32வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாங்க தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறோமா? நாங்க நீதிமான்களா இருக்கிறோமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க? ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னுக்கு நான் பேசினேன். நாங்க கிறிஸ்துவுக்குள்ள நாங்க ஜெயம் கொள்ளுகிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள நாங்க நீதிமான்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள நாங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நாங்க ஒளியா இருக்கிறோம், நாங்க உப்பா இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார் என்ற வெளிப்பாடு மிகவும் முக்கியம். இந்த காலத்துல சுவிசேஷத்துல இன்றைக்கு அநேக சபைகள் வளர்ச்சி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த வெளிப்பாடு தான். கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? அடிக்கடி எசேக்கியேல் பிரான்சிஸ் சொல்லுவார், நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த வெளிப்பாட்டினால தான் அந்த மனுஷன் இன்றைக்கு பல விதத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த வெளிப்பாடு எனக்குள்ள நான் பெற்றதுனால தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடந்துச்சு. இன்றைக்கு அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்களா இருந்தால் அசாதாரணமான மாற்றம் உங்களுக்குள்ள உண்டாகும். உங்களுடைய வீட்டில் உண்டாகும், உங்களுடைய பொருளாதாரத்தில் உண்டாகும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யார் என்ற வெளிப்பாடை நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அறிந்திருக்கிறது மிகவும் முக்கியம். இன்றைக்கு அதனால தான் நான் இதை போய்த்து கொண்டிருக்கிறேன். நீ பாவி அல்ல, நீ நீதிமானா இருக்கிற. ஏனென்றா பாவியாகிய உனக்காக ஒரு நீதிபருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்போ இந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குட்பட்ட நீங்க தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தான் பாவம் அறியாத நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நமக்காக அவர் பாவமானார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அந்த வசனத்தை திருப்பி எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினார். தேவன் என்ன செய்தாரா? நம்மளை நீதிமானா மாற்றும்படிக்கு எந்த பாவமும் அறியாத நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவை பாவமாக மாற்றினாராம். இன்றைக்கு அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதுனால, நமக்காக அவர் அடிக்கப்பட்டதுனால இன்றைக்கு நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்போ இந்த வெளிப்பாடை நீங்கள் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஃபாதர் பெக்மன்ஸ் அவருடைய பாடல்களில் ஒவ்வொன்றிலையும் எழுதி வச்சிருக்கிறாரு, நீதிமானாய் என்னை மாற்றி விட்டீர், தண்டனை தீர்ப்பு எனக்கு இல்லையே. ரோமர் 8:1 அப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இன்றைக்கு யார் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களோ, கிறிஸ்து எனக்காக சாபமானார் பாவமானார் என்று விசுவாசிக்கிறீங்களோ, நீங்கள் நரகத்துக்குள்ளே போக மாட்டீங்க. என்ற இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அந்த இயேசுவை விசுவாசிக்கிறவனவனோ அவன் பரலோகத்துக்குள்ளே உட்பிரவேசிப்பான். எத்தனை பேர் ஆமேன்? என்னை எல்லாமே உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ரைட். அப்போ இப்போ நாங்கள் திருப்பி வருவோம் ஆதியாகமம் 37க்கு. இந்த 37 நாங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 31வது வசனத்தில் ஜோசேப்புக்காக ஒரு வெள்ளாட்டுக்கடை அடிக்கப்படுது. அந்த பலவர்ணமான அங்கிய சகோதரர் எடுத்துகிட்டு போயிட்டு தகப்பனிடத்தில் கொடுக்குறாங்க. நாங்கள் இதை கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ என்று பாரும் என்று சொல்லச் சொன்னார்கள். யாக்கோப்பு அதை கண்டு, இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பூருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இடைக்கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்தின் பார்வோனின் பிரதானியமான தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். அதே போல தான் இயேசுவினுடைய அங்கியும் என்ன செய்யப்படுது? விற்கப்படுது, பங்கிடப்படுது. அவரை இதில் நடந்தது போலவே இயேசுவுக்கும் நடக்குது. அவரை பரியாசம் பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க, அவர் மேலே துப்புறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நடக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே சிலுவைக்கு நிழலாட்டமாக இருக்குது. இப்போ நம்ம 39வது அதிகாரத்துக்கு வருவோம். இப்போ தான் பாருங்க, அந்த ஆட்டுக்கடை அடிக்கப்பட்டதுனால கர்த்தர் யோசேப்போடு என்றென்றைக்கும் இருக்கிறார். என்றென்றைக்கு குழியிலேயும் கர்த்தர் கூட இருக்கிறாரு, அங்கே சிறைச்சாலையில் போகும்போதும் கர்த்தர் கூட இருக்கிறாரு, போத்திபார் வீட்டிலையும் கூட இருக்கிறாரு. அவன் எங்கெங்கெல்லாம் போகிறானோ அங்கெங்கெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்போ பாருங்க, யோசேப்போடு அந்த வசனம் முழுவதும் சொல்லுது பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். திருப்பி சொல்லுது, கர்த்தர் அவனோடே
கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இன்றைக்கு வடிவா இந்த காரியங்களை அவதானிங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் உங்களுக்காக அடிக்கப்பட்டு யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ கர்த்தர் எப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறார். யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ கர்த்தர் எப்பொழுதும் கூட உங்களோடு கூட இருக்கிறார். எந்த மனுஷனும் உங்களை விட்டுட்டு போகலாம், பெற்றோர் உங்களை விட்டுட்டு போகலாம், உங்களுடைய சகோதரங்க உங்களை விட்டுட்டு போகலாம், உங்களுடைய முதலாளி உங்களை கைவிடலாம். ஆனால் உங்களை அழைத்து ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்காக இரத்தத்தை சிந்தின ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்காக தம் பிதாவான இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை விட்டு விலகிட மாட்டார். உங்களை அவர் குற்றப்படுத்த மாட்டார். உங்களை குற்றப்படுத்த மாட்டார். இந்த வெளிப்பாடை சரியாக பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ இனி நீங்கள் சொல்லக்கூடாது, ஆண்டவரே நீங்கள் எங்கே போயிட்டீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்? அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது பாருங்க. அந்த 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 ஆட்டுக்கடை அடிக்கப்பட்ட பின்னுக்கு வேதவசனம் சொல்லிக்கொண்டே இருக்குது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவனுக்கு பக்கத்தில் வர்றவங்க, அவனை சுற்றி நிற்கிறவங்க பார்க்குறாங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக அடிக்கப்பட்டாருன்னு நீங்கள் விசுவாசிப்பீங்களா இருந்தால் சுற்றி உள்ள கண்கள் உங்களை பார்த்து சொல்லும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வெளிப்பாடு கிடைச்ச பிறகுதான், இந்த வெளிப்பாடு எப்படி திரும்ப எனக்கு கிடைச்சது? இங்கேருந்து நான் போனேன், நான் உங்களை சொல்லியிருக்கிறேன். கட்டுன்னு போயிட்டு நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன். எங்களை சித்தப்பா ஆட்டோவில் வர்றாரு. ஆட்டோவிலேருந்து அவர் படிக்கிறாரு, என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள், நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? ஆமேன்னு சொல்லலை, சிரித்து கேலி பண்ணேன், மனசுக்குள்ளே கிண்டல் பண்ணேன். இருக்கிற நிலைமைக்கு இவருக்கு இந்த பாட்டு ஒரு கேடுன்னு கேலி பண்ணேன். ஆனால் அந்த சத்தியம் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மாபெரும் உயர்வுக்குள்ளே என்னை கொண்டு போயிட்டு, அந்த சத்தியத்தை நான் 6 மாதத்தில் புரிஞ்சு கொண்டேன். இன்றைக்கி தேவன் என்னை மென்மேலும் உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சத்தியத்தை நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்வீங்களா இருந்தால், பிரச்சனை நிறைய இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி படிக்கணும், என் தேவனால் நான் உயருவேன். உங்களை நிறைய பேர் குழியில் தள்ளும்போது தான் நீங்கள் படிக்கணும், என் தேவனால் நான் உயருவேன். என் சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மனை மேல் உயர்த்தினார், பாவமான வாழ்வை மாற்றி தந்தாரே. எப்போ பாடணும்? உங்களை நிறைய மனுஷங்க குழியில் தள்ளும்போது பாடணும், நிறைய பேர் உங்களுக்கு எதிராக பேசும்போது பாடணும், சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது பாடணும், எரிகோ மதில் உங்களுக்கு மேலே நிற்கும் பொழுது பாடணும். இந்த மதில் நிச்சயமாக விழும். பெரிய பெரிய மலைகள் உங்களுக்கு முன்னுக்கு நிற்கும் போது பேசணும், மலையை பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயிட்டு சொல்லணும். எப்போ சொல்லணும்? பிரச்சனை வரும்போது சொல்லணும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், தேவதாசனாகி எனக்கு முன்னுக்கு நீ சமபூமி ஆவாய். எப்போ சொல்லணும்? நிறைய பிரச்சனைகள் வரும்போது சொல்லணும். உங்களுடைய சரீரத்தில் நோய் இருக்கும்போது சொல்லணும், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இந்த கிழமை நான் இதை பார்த்துட்டு போகும்போது ஒருத்தர் போதிக்கிறார், ஆண்டவர் நம்முடைய பாவத்துக்காக மட்டும்தான் அடிக்கப்பட்டார், ஆனால் இந்த மோகன் சிலாசரஸ் தவறாக போதிக்கிறாருன்னு ஒருத்தர் குறை சொல்கிறாரு. ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மட்டும்தான் அடிக்கப்பட்டார், நோய்க்காகலாம் அடிக்கப்படலை, தரித்திரத்திலெல்லாம் சுமக்கலன்னு ஒருத்தர் குறை சொல்லி கொண்டிருக்கிறார். வெளிப்பாடு இல்லாதவன், அவன் மற்றவனை பற்றி குறை சொல்கிறது தான் அவனுக்கு வேலை. இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதீங்க. ஆண்டவர் வெறுமனே பாவத்துக்காக மட்டும் இல்லை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்து கொண்டார். ஏசாயா 53 என்ன சொல்லுது? எடுத்து வாங்க வாசிங்க. ஏசாயா 53, நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு, அந்த வசனம் இருக்கு பாருங்க. ஏசாயா 53வது அதிகாரம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லு? வெறுமனே பாவத்துக்காக மட்டுமல்ல, நம்முடைய மீறுதல்களுக்காக மட்டுமல்ல. மீறுதல் தான் பாவம், தேவனுடைய பிரமாணத்தை மீறி செய்கிறது தான் பாவம், தேவனுக்கு விரோதமாக செய்கிறது தான் பாவம். அப்போ இதில் யோசேப்பு சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தாவீதும் சொல்கிறான், நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். ஏன் நாங்கள் பாவம் செய்யக்கூடாதுண்டா? பாவம் தேவனுக்கு விரோதமானது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது, தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமானது. இத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? அதனால தான் நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, அப்போ இதில் சொல்கிறான், மீறுதல்களுக்காக மட்டும் இல்லை, நம்முடைய பாவங்களுக்காக மட்டும் இல்லை, நம்முடைய நோய்களுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? 39 கசையடியாக வாங்கினார். இந்த உலகத்தில் 39 விதமான நோய்கள் இருக்குதான், நோய்கள் காரியங்கள் இருக்குதான். அந்த ஒவ்வொரு நோய்க்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அது என்ன பெரிய நோயாக இருக்கலாம், என்ன சின்ன நோயாக இருக்கலாம், ஒவ்வொரு நோய்களையும் கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்போ இதுதான் சிலுவையின் வெளிப்பாடாக இருக்குது. ரைட். அப்போ பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் இந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு உரிய பலன் எங்கேருந்து வருது? கிருபையினால் வருது.
அந்த இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினால வருது. இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினால வருது. அதனால தான் எபேசியரில் சொல்லப்படுது, எபிரேயர்லையும் சொல்லப்படுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தான் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். எல்லாரும் பாவம் செய்து. எடுத்துக்கொள்வோம் ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். வேகமாக எடுத்துக்கொள்வோம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் தொடங்கி வாசிங்க. ரோமர் 3வது அதிகாரம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்க. எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறாங்கன்னா? இலவசமாக, கிருபையினாலே. எல்லாம் சொல்லுங்க, இலவசமாக, கிருபையினாலே. அப்ப யோசேப்பு ஸ்திரியை விட்டு, பாவத்தை விட்டு விலகி ஓடுனதால அல்ல, அது அவனுடைய கிரியை ஆயிரும். இலவசமா நீதிமானாக்கப்பட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? கிருபையினால நீதிமானாக்கப்பட்டான். இப்ப அந்த கிருபை என்ன செய்யுது? பாவத்தை மேற்கொள்கிறதுக்கு பலனை கொடுக்குது. பாவத்தை மேற்கொள்றதுக்கு பலனை கொடுக்குது. வேதத்தில் பவுல் எழுதுறாரு, ரோமர் 5லேருந்து நீங்கள் வாசிச்சீங்கன்னா, நான் நினைக்கிறேன் 6 கடைசி பகுதியிலேருந்து, கிருபைக்கு கீழே இருக்கிற நம்ம பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்வது மீறுதல் உண்டாகிற, பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாக பெருகுது. அப்படின்னா நம்ம பாவம் செய்யலாமா? பாவம் என்ன லைசன்ஸா? கிருபை என்ன லைசன்ஸா? இல்லை, அப்படி இருக்கலாகாதே என்று சொல்றாரு. நாங்கள் பாவம் செய்யக்கூடாதே என்று சொல்றாரு. பாவம் செய்ய கூடாதே. கிருபை என்னத்துக்கு கொடுக்கப்பட்டது? பாவத்தை மேற்கொள்கிற வல்லமைக்காக கொடுக்கப்பட்டது, பாவத்தை மேற்கொள்றதுக்காக கொடுக்கப்பட்டது. இன்னொரு எடுங்க, ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை. அப்ப யோசேப்பு எப்படி பாவத்தை மேற்கொண்டான்? பாவம் எதனால் அவனை மேற்கொள்ளலண்டா? யோசேப்பு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டில்ல, அவன் கிருபைக்கு உட்பட்டிருந்தான். சொல்ல போனா யோசேப்புடைய காலத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவே இல்லை. யாருடைய காலத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? மோசேயினுடைய காலத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா என்ன செய்யறான்? எகிப்துக்கு வர்றான். அவங்க தான் இஸ்ரவேலரை என்ன செய்யறாங்க? ஒடுக்குறாங்க. இஸ்ரவேல் ஒடுக்கும்போது, அந்த இஸ்ரவேலரை ஒடுக்கும்பொழுது அந்த பார்வோன்ட்டிருந்து விடுதலையாக்கும்படிக்கு ஆண்டவர் மோசையை உண்டாக்குறாரு. மோசையை என்ன செய்யறாரு? அம்ராம் யோகபேத்துக்கு வயிற்றில் கொடுக்குறாரு. அவங்களுடைய குமாரனாய் மோசையை பிறக்கிறான், மிரியாம் பிறக்கிறாங்க, ஆரோன் பிறக்கிறாங்க. அவங்க மூலமா தேவன் அந்த 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டு போறார். பாலும் தேனும் ஓடுகிற ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேசத்துக்கு கொண்டு போறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்ப யோசேப்புடைய காலத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவே இல்லை. அப்ப அந்த காலத்துல எப்படி பாவத்தை மேற்கொண்டான்? நியாயப்பிரமாணத்தினால மேற்கொண்டான், கற்பனையினாலே. அந்த காலத்துல பைபிளே இல்லை. மோசேய காலத்துல பைபிள் கொடுக்கப்படுது. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம், எண்ணாகமம், உபாகமத்தை எழுதினது யாரு? மோசே தான் எழுதினாரு. மோசே எழுதினாரு. இப்போ மோசே எழுதுறதுக்கு முன்னுக்கு பைபிளே இல்லை. அப்ப எப்படி தேவன் ஜனங்களோட பேசினாரு? அவரே பேசினாரு. ஆபிரகாமோடு அவர் உலாவினாரு. ஆதாமோடு உலாவி எப்படி பேசினாரோ பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் தேவனுக்கு நண்பனா இருந்தான். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்ப ஆபிரகாம் தேவன் தன்னோடு பேசினதை தன்னுடைய ஈசாக்குக்கு சொல்லி கொடுக்குறான். ஈசாக்கு அதை என்ன செய்யறான்? அதை யாக்கோப்புக்கு ஏசாக்கு சொல்லி கொடுக்குறான். யாக்கோப்பு என்ன செய்யறான்? அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறான். உபாகமத்தில் 6வது அதிகாரத்தில் மோசே எழுதும்போது எழுதுறாரு, நீ பிள்ளையோடு கூட நடக்கும் பொழுது, உட்காரும் போதும், படுத்திருக்கும் பொழுதும், எழுந்திருக்கும் போதும் உனக்கு ஆண்டவர் செய்ததை குறித்து போதி. எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்தாருன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு. அப்போ இன்றைக்கு நம்மளை அதை கடந்த நாட்கள் நான் போதித்தேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எங்கேருந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாருன்றதை குறித்து நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்றதை குறித்து கற்றுக் கொடுக்கணும். நம்ம அதை கற்றுக் கொடுக்குறதே கிடையாது. கர்த்தர் செய்த நன்மைகள் அதிகமாக நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையிலையும் நன்மை செய்வார்னு சொல்லி கொடுக்கணும். யோசேப்பு சொல்கிறான் பாருங்க, என் தகப்பனோடு கூட இருந்த ஆண்டவர் என்னோடும் கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? யாக்கோபு சொல்றான், லாபான் என்னை ஏமாத்தினான், என்னை வந்திச்சான், ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். இப்போ யோசேப்புடைய வாய் என்ன சொல்லுது? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் பிள்ளைகளுக்கு இது காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசித்தோம், 6வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல்
கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இன்றைக்கும் அதே தான். இன்றைக்கு அநேக சபைகள் இந்த கிருபையின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளவே இல்லை. கிருபையின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட சபைகள் பாவத்தை மேற்கொள்ளும். பாவத்தை வெறுத்து தேவனுக்காக நீதிமான வாழும். பாவத்தை வெறுத்து நீதிமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சில பாவங்கள் இருக்கலாம், சில தவறுகள் இருக்கலாம், சில குற்றங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆக்கினைக்குள்ளே தீர்க்கும்படிக்கு என்னை இந்த ஊழியத்துக்குள்ளே கொண்டு வரலை. அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நீங்களாக்கி விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். அந்த சத்தியத்தை அறிவிக்கும்படிக்கு தான் ஆண்டவர் உங்களை அனுப்பினார். நீங்கள் பாவிகளாக இருந்தாலும் அவருடைய கிருபை உங்களுடைய பாவத்தை காட்டிலும் வல்லமை உள்ளதாக இருக்குது. அந்த கிருபையை நீங்கள் புரிந்து கொள்வீங்களா இருந்தால், அவருடைய அன்பை புரிந்து கொள்வீங்களா இருந்தால், பாவத்தை மேற்கொள்கிற வல்லமையை தேவன் உங்களுக்குள்ளே தருவார். இந்த கிருபையை அறிந்து கொள்ள உங்களை அறியாமலே நீங்கள் பாவத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிப்பீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்பீங்க. பாவம் செய்வது எப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நிறைய மனுஷங்க வந்து சொல்லுவாங்க, இந்த வாங்க பிரதர், இந்த தொழிலை செஞ்சால் நாங்கள் முன்னேறிடலாம். இல்லை, எனக்கு இப்படிப்பட்ட காரியம் எனக்கு தேவையில்லை. அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாது அப்படின்ட்டு வேத வசனம் சொல்லுவது. அதனால் நான் பாவம் செய்வது எப்படி, நான் அநியாயமாக உழைப்பது எப்படி, எனக்கு இப்படிப்பட்ட பணம் தேவையே இல்லைன்னு தூக்கி எறிவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அப்போ இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த கிருபையின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்க. எனக்காக இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறாரு. இன்றைக்கு நான் பாவம் செய்வனாக இருந்தால் நான் அவரை திருப்பி சிலுவையில் அறையிற மாதிரி போயிடும். நான் என் ஆண்டவரை திருப்பி சிலுவையில் அறைய நான் விரும்பலை. என் ஆண்டவர் எனக்குரியது எனக்கு தருவார். நான் அவருக்காக காத்திருக்க போகிறேன். எனக்கு தேவையான பணம் எனக்கு ஆண்டவர் தருவார். நான் தீய வழியில் நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்த மது எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் எனக்காக பலவர்ணமான பழங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார், நிறைய ஜூஸை உண்டாக்கி வைத்திருக்கிறார். எனக்கு இப்படிப்பட்ட காரியம் தேவையில்லை. ஆண்டவருக்கு விரோதமான இந்த மது எனக்கு தேவையில்லை. அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் ஆண்டவருக்காக தூக்கி எறிவோம். ஏன்? ஆண்டவர் நமக்காக அவருடைய கிருபையினால நிறைய காரியங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆதாமுக்கு தெரியல பாருங்க, ஏவாளுக்கு தெரியல பாருங்க. ஆண்டவர் அந்த ஒரே ஒரு மரத்தை தான் உண்ண வேண்டான்னு சொன்னான். ஆண்டுடைய கிருபை நிறைய மரங்களை, நிறைய கனிகளை, நிறைய காரியங்களை உண்டு பண்ணி வைத்திருந்தது. ஆனால் இந்த பாவியான மனுஷனை பாருங்க, அந்த பிசாசனுடைய பாவத்துக்கு உட்பட்டு ஆண்டவர் விலக்கி ஆண்டவர் வேணாமட்டு சொன்னதை தான் எடுத்துக்கொள்கிறான். இன்றைக்கும் பாருங்க, எவ்வளவோ ஜூஸ் இருக்குது, ஆனால் எனக்கு சாராயம் தான் வேணும்னு நிற்கிறானுகள், அதுதான் வேணும்னு நிற்கிறானுகள். அதே போல் நிறைய காரியங்கள், எவ்வளவோ தொழில் இருக்குது, நல்ல நல்ல தொழில் இருக்குது, நல்ல நல்ல காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ஆனால் இதுதான் வேணும்னு இருக்கிறானுகள். இது இன்றைக்கு நான் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆள் கேட்குறாங்க, உங்கள் கிராமத்தில் நிறைய பேர் இது செய்கிறாங்க தானே, அப்போ என்ன ஒரு வீடும் நல்லாவே இல்லைன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அவனுக்கு காசு எப்படி உழைச்சாலும் அவனுக்கு அது எப்படி செலவழிக்கணும்னு ஞானம் இல்லை. தேவன் தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கும் பலனை கொடுக்குறாரு, ஐஸ்வர்யத்தை செலவழிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுக்குறதும் கர்த்தர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அதனால தான் நான் போயிச்சு கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை தரித்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். நீங்கள் சரியாக இந்த கிருபையை புரிந்து கொள்வீங்களா இருந்தால் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஞானத்தையும் தருவார், ஞானமாக செலவழிக்கிறதுக்கு ஞானத்தையும் தருவார். இங்கே நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, ஞானம் இல்லாமல் செலவழிக்கிறாங்க. எதிர்காலத்தில் நம்ம அதை குறித்து பார்ப்போம். அப்போ இதில் பாருங்க, அந்த ஸ்திரீயின் இடத்திலிருந்து விலகி ஓடுறதுக்கு ஜோசேப்புக்கு பலனை கொடுத்தது என்னது? கிருபை. எல்லாம் சொல்லுங்க, கிருபை. இன்றைக்கி நீங்கள் பாவத்தை மேற்கொண்டு வாழணுமா இருந்தால் உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறதும் என்னது? கிருபை. அப்போ இந்த கிருபையோட வெளிப்பாட்டை நீங்கள் ஆழமாக பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் நாங்கள் பாடல் பாடுறோம், உம்முடைய கிருபை வேண்டுமே, உம்முடைய கிருபை போதுமே, உம்முடைய கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லையே இயேசுவேன்னு நாங்கள் பாடுறோம். ஆண்டுடைய கிருபைக்காக இன்னும் ஏங்கணும். ஆண்டவர் ஒவ்வொருத்தனுக்கும் கிருபையை கொடுத்துருக்கிறார், பலவிதமான கிருபைகளை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர்கிட்ட இன்னும் எனக்கு கிருபை தாங்க சுவாமி, இந்த பாவத்தை நான் இன்னும் மேற்கொண்டு வாழணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் போகணும். இன்றைக்கு ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகியும் வார்த்தைகளை கேட்டும் ஜெபம் பண்ணியும் பைபிள் படித்தும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவறலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கத்தை பெறுவான். பாவம் செய்த பிறகு ஆண்டவரை விட்டு தூரம் ஓடாதீங்க. கெட்ட குமாரனை போல, இளைய குமாரனை போல தூரம் போவாதீங்க. பாவம் செய்யும் பொழுது இன்னும் ஆண்டவரோடு நெருங்குங்க. ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், நீங்கள் மன்னிங்க, என்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியலை, உம்முடைய கிருபையை தாருங்க, உம்முடைய பலனை தாருங்க. இல்லை நான் சரிப்படுத்திட்டு வர்றேன்டா, உங்களால் சரிப்படுத்தவே முடியாது. உங்களுடைய பலத்தினால் பாவத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. அந்த பாவத்தை மேற்கொள்ளணுமெண்டா ஆண்டுடைய பலன் தேவை, ஆண்டுடைய ஒத்தாசை தேவை, ஆண்டுடைய அனுகூலம் தேவை. அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வெளிப்பாடு வந்த பிறகு நான் ஆண்டவரிடத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், ஆண்டவரே
என்னால் எனக்கு ஜெபிக்க தெரியாது, நிறைய நேரமெல்லாம் என்னால் ஜெபிக்க முடியாது, உபவாசம் இருக்க முடியாது, சாப்பிடாமல் இருக்க முடியாது. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஜெபிக்கும்படிக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய நேரம் வேதத்தை படிக்கும்படிக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. என்னால் காமடத்தியாலும் கூட பேச முடியாது. ஆனால் இப்போ 1.5 மணித்தியாலும் பேசுறதுக்கு ஆண்டவர் பலன் தர விட்டா 4 மணித்தியாலும் பேசுவேன். ஒரு நாள் ஊமையாக இருந்த அந்த வாயை, திக்கு வாயை, மோசையை போல எனக்கு ஆண்டவர் எனக்கு சின்ன வயசுலேயே கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். அப்படிப்பட்ட என்னையே இன்றைக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நான் சொல்ல ஆரம்பித்தேன், என்னால் பேச முடியாது, உம்முடைய கிருபை என்னையை தாங்கணும், உம்முடைய பலன் என்னையை பேச வைக்கணும். மோசையை போல சொன்னேன், ஆண்டவரை என்னால் முடியாது, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது இன்றைக்கு ஆண்டவர் நடத்துகிறார். இன்றைக்கு நீங்கள் விட்டீங்கன்னா 4 மணித்தியாலமும் ஆண்டுடைய பலத்தினால் என்னால் பேச முடியும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும், வார்த்தைகளை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்க முடியும். எதனால்? என்னுடைய பலத்தினால் இல்லை, அவருடைய கிருபையினால, அவருடைய கிருபையினால. இன்றைக்கு அந்த கிருபையை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்றா அந்த கிருபை உங்களுக்கு வர முடியாத பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை தரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீங்களேன்னு சொல்லுது. இன்றைக்கு எத்தனை பேர் கிருபையை அறிந்திருக்கிறீங்க? அவருடைய கிருபை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை நினைவு கூறுறீங்க? அந்த ஆண்டவர் சொல்றாரு, கிருபையை அறிந்திருக்கிறீங்களே, இந்த நாட்களில் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு அந்த கிருபை உங்களுக்கு பலனா தருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ஆண்டவரை நீங்கள் நினைவு கூறுங்க, அவருடைய கிருபையை நினைவு கூறுங்க. அந்த கிருபை தான் என்னையை தாங்குது, அந்த கிருபை தான் என்னையை தப்பு வைக்குது, அந்த கிருபை தான் என்னையை விடுவிக்குது, அந்த கிருபை தான் எனக்கு பலனை தருது, அந்த கிருபை தான் எனக்கு சத்துவத்தை தருது, அந்த கிருபை என்னைய வியாதியிலிருந்து விலக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அந்த கிருபை உங்களை நாளுக்கு நாள் பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே நடத்துது. நீங்கள் பரிசுத்தமாக வாழணுமா? கிருபையை இன்னும் புரிந்து கொள்ளுங்க, வேத வசனங்களை இன்னும் ஆழமாக படிங்க. சின்ன சின்ன தவறு செஞ்சுட்டா உடனே போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். இன்றைக்கி பிள்ளைகள் நிறைய நேரங்கள் என்ன செய்கிறாங்க? கடந்த நாட்களில் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். ஒரு அக்கா என்ன இவ்விதமாக சொன்னாங்க. அக்காவும் அண்ணாவும் என்ன செஞ்சிட்டாங்க? வேலைக்கு போயிட்டாங்க. 2 பிள்ளைகள் வீட்டில் இருந்திருக்குது. அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? மீன் குழம்பு ஆக்கி அடுப்பில் வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த 2 பிள்ளைகளும் ஏதோ விளையாட்டில் அதை தட்டி விட்டுருச்சு. தட்டி விட்டோன்னு என்ன செஞ்சுது? இப்போ அம்மா வந்து அடிப்பாங்களேன்னு சொல்லி பயத்தில் என்ன செய்யுது? மீன் குழம்பு கீழே ஊற்றிருச்சு, கொஞ்சமாக குழம்பு இருந்துச்சு. இப்போ அம்மா சட்டியில் முக்கால்வாசிக்கு மீன் குழம்பை ஆக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பிள்ளை அம்மா அப்பா வந்து அடிப்பாங்களே, அப்பா பசியோட கடற்கரையிலேருந்து வருவாருன்னு சொல்லி பயத்தில் என்ன செஞ்சுட்டேன்டா, தண்ணியை ஊற்றி என்ன செஞ்சிருச்சு? தண்ணியை ஊற்றி அந்த இருந்த முக்கால்வாசிக்கு நிரப்பி அம்மா இருந்த வழியாக மூடி வச்சு இதெல்லாம் மொப் பண்ணி துடைச்சி அம்மாவும் அப்பாவும் வேலை முடிஞ்சு வந்து பார்க்கும்போது நீச்சா இருக்குது. இப்போ அப்பாவுக்கு சோறை போட்டு கொடுக்க அதில் ஒரு உப்பும் இல்லை, சப்பும் இல்லை. அப்போ அப்பா என்ன செஞ்சார்? வேலையை விட்டு வந்து எரிச்சல்ல பொண்டாட்டியை ஏசுன்னு, மனைவியை ஏசுண்டு ஏசுறாரு. நான் உனக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளத்தை கொண்டு வந்து இந்த சாமானியை வாங்கிட்டு வந்து தந்தா நீ எனக்கு உப்பில்லாத சாப்பாடு தர்றேன்னு ஏச்சு நடக்குது. புறவு அடுத்த நாள் பார்க்கத்தான் புள்ள என்ன செஞ்சுருக்குது, இப்படி செஞ்சுருக்கேன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ மற்றவன் போட்டு கொடுத்துட்டான். ஒருத்தன் அம்மாட்ட சொல்லாதுரா, தண்ணியை ஊற்றி இப்படி வச்சிருவோண்டு பாவத்தை மறைக்க பார்க்குறான். நம்மளும் அப்படித்தான். தவறு செஞ்சுட்டு நீங்கள் பாஸ்டருக்கு மறைக்கலாம், உங்களுடைய கணவன் மனைவிக்கு மறைக்கலாம், சபை விசுவாசிக்கு மறைக்கலாம். ஆனால் நம்மளை படைச்ச ஆண்டவருக்கு மறைக்க முடியாது. எல்லாம் அவருக்கு முன்னுக்கு வெளியரங்கமாக இருக்குது, எல்லாம் அவருக்கு முன்னுக்கு நிர்வாணமாக இருக்குது. அப்போ நம்ம அவர்கிட்ட எதையுமே மறக்க முடியாது. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் ஒரு சின்ன பொய் சொல்லிட்டாலும், மனம் பதறி நீங்கள் ஏதாச்சும் பேசிட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி போங்க, முழங்கால் படிங்க, கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் இருந்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாய் இன்றைக்கு தவறான வார்த்தைகளை பேசிருச்சு. அதான் நான் சொல்கிறேன், ஒரு சின்னனா வார்த்தையை மாறி பேசினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. என்ற வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் நியாயத்தீர்ப்பு நாளில் மனுஷன் பேசின ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் நியாயத்தீர்ப்பு நாள் என்ன செய்யணுமா? கணக்கு ஒப்புவிக்கணுமா? அப்போ நீங்கள் எதனால தான் நான் வார்த்தையை குறித்து, நாவை குறித்து மிக கவனமாக போதிக்கிறது, அடிக்கடி போதிக்கிறது. இன்றைக்கி நான் நிறைய பேருடைய வாய் சரியாக பேசுகிறதே கிடையாது, அதனால தான் தொடர்ந்து நான் போய்ச்சி கொண்டே இருக்கிறேன். ஏன்னா நியாயத்தீர்ப்பு நாளில் வார்த்தைகளை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். இத்தனாம் திகதி நீ என்ன பேசுன, 6ஆம் மாதம் 8ஆம் மாதம் 6ஆம் திகதி 7 மணிக்கு நீ என்ன பேசுன, நீ பினகாஸ் போச்சு நீ கேட்டுட்டு போனியே என்ன பேசுனன்னு கேட்பார். தவறாக பேசுகிறதா அதை வெளியே வச்சு கேட்பார், என்னத்தை பேசுன, இவ்வளவும் உனக்கு போதிச்சும் நீ தவறான காரியத்தை தான் நீ பேசுகிற. மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் நாவின் வார்த்தைகளில். அப்போ இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம், பாவத்தை மேற்கொள்கிற வல்லமையை கிருபை தருது. அப்போ நீங்கள் ஞானமாக பேசணுமா இருந்தால் ஆண்டுடைய கிருபை இல்லாமல் ஞானமாக பேச முடியாது. வேதவசனம் சொல்லுது, இயேசுவினுடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்துச்சான்? கிருபையுள்ள வார்த்தைகள் வந்துச்சான். அவருடைய வாயிலிருந்து வந்து கிருபையுள்ள வார்த்தைகளை கண்டு அநேகர் ஆச்சரியப்பட்டாங்கண்ணா, அநேகர்
ஆச்சரியப்பட்டாங்களாம். இன்றைக்கு நான் போதிக்கிறதும் கிருபையுள்ள வார்த்தைகள் தான், விசுவாசின் வார்த்தை தான். பவுல் சொல்றாரு 10வது அதிகாரம் ரோமர் 10ல், நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை என்று சொல்றாரு. இன்னைக்கு நான் என்னத்தை பற்றி போதிக்கிறேன்? விசுவாசத்தை பற்றி போதிக்கிறேன். தேவன் மேலே நீங்கள் விசுவாசத்தை வைக்கணும். மனுஷனை நம்பக்கூடாது, பணத்தை நம்பக்கூடாது, தொழிலை நம்பக்கூடாது. கர்த்தரை நம்பி வாழணும். கர்த்தரை நம்பி வாழும்போது எல்லா காரியத்தையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அவருடைய கிருபையை நம்பி வாழணும், அவருடைய பலத்தை நம்பி வாழணும், அவருடைய நீதியை நம்பி வாழணும், அவருடைய தயவை நம்பி வாழணும். நான் பணத்துக்கு பின்னால் போக சொல்லலை, நன்மையும் கிருபையும் தொடர சொல்லலை. நீங்கள் கர்த்தரை பின்தொடர்ந்தீங்கன்னா நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நீங்கள் செய்கிற எல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்கிற எல்லாம் வாய்க்கும். படியாக அடிச்சிங்கன்னா இன்றைக்கி 39வது அதிகாரத்தில் இன்னும் எப்படி அந்த பாவத்துக்குள்ளே போகவே இல்லை, ஆனால் சொல்லி முடிச்சுட்டேன் எப்படி பாவத்தை விட்டு வெளியே வந்தானண்டு. அது நான் அடுத்த கிழமையும் இதை பற்றி போதிக்கிறேன். கிருபையை பற்றி இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? தொடர்ந்து அடுத்த கிழமையும் எப்படி ஜோசப் இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்தானுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன் நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம்டா, இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ளணும், இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் அவர் அறிய 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 அவருடைய கிருபையை அறிய 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 நம்ம பாவத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிப்போம், பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்போம். இயேசு எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், இவ்வளவு கிருபையுள்ளவராக இருக்கிறாரு. அவருடைய கிருபை இப்படி என்னையை தாங்குது, இப்படி என்னையை நடத்துது. அந்த கிருபையை குறித்து உணர்வு அதிகரிக்க அதிகரிக்க உங்களை அறியாமலே உங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு நீங்கள் வெளியே வர ஆரம்பிப்பீங்க, பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அப்படியே நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஒரு பாடலை பாடி நாங்கள் ஜெபம் பண்ணி கடந்து செல்ல போகிறோம். இன்னைக்கு நாங்கள் திட்டமும் தெளிவுமாக பார்த்தோம். யோசேப்புக்காக ஒரு ஆட்டுக்கடை அடிக்கப்பட்டது, ஒரு வெள்ளாட்டுக்கடை அடிக்கப்பட்டது. அந்த இடத்துல அந்த வெள்ளாட்டுக்கடை அடிக்கப்பட்டிருக்கலாட்டி, அந்த ரூபனும் யூதாவின் கண்களில் ஒரு தயவு கிடைத்திருக்கலாட்டி யோசேப்பு மரித்து போயிருப்பான். ஆண்டவர் கொடுத்த சொப்பனம் வீணா போயிருக்கும், சொப்பனம் நிறைவேறி இருக்காது. எதிர்காலத்தில் அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிருப்பாங்க, ஒரு தயவு வந்திருக்காது. அந்த 70 பேரும் அந்த யாக்கோப்போட 70 பேர் வந்து அந்த கோஸ்டன் நாட்டில் குடியிருந்திருக்க மாட்டாங்க, ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அந்த சந்ததியில் வந்து இயேசு பிறந்திருக்க மாட்டார், தாவீது பிறந்திருக்க மாட்டான், எதுவுமே சரியாக நடந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியும் கிரமமாக நடத்துகிறாரு. அவருடைய கண்களுக்கு மறைவான ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கி வார்த்தைகளை கேட்டீங்க. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறிய சிறிய தவறுகள் இருக்கலாம், ஏன் பெரிய தவறுகள் கூடியிருக்கலாம். வேதத்தில் சிறிய தவறு பெரிய தவறுன்ற ஒன்றுமே கிடையாது. பாவம் தேவனுக்கு விரோதமானது, நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை நாங்கள் வெறுக்கணும், பாவத்தை மேற்கொள்ளணும். எப்படி மேற்கொள்வது? ஆண்டவருடைய கிருபையை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் உங்கள் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறார்ன்னு அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ன்றது அறிந்து கொள்ளணும். நான் அந்த கதையை சொன்னேன், அதில் மிகுதி கதை இருக்குது. அந்த அம்மா அடுத்த நாள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளையை வந்து சொல்லாத அந்த அண்ணாவை கூப்பிட்டு சொன்னார், ஏன் தம்பி என்னோட சொல்லலை, ஏன் என்னோட சொல்லலை, நான் சொல்லியிருந்தேன் அப்பாவுக்கு இன்னொரு கறியை வச்சுருப்பேன் தானே. தம்பி வந்து என்னோட சொல்லிட்டான், நீ அடுத்த முறை பிழை செய்யும் போது நீ அதை மறைக்க பார்க்காத, அதுக்கு நீ மாற்று வழியை செய்ய பார்க்காத, ஆதாயமேவாள் அத்தியிலேயே போட்டது போல நீ தீர்வை உண்டு பண்ண பார்க்காத. நீ அந்த பிள்ளையை என்னட்ட வந்து சொன்னியா இருந்தா நான் தீர்வை உண்டு பண்ணுவேன், நான் உனக்கான தீர்வை உண்டு பண்ணுவேன். அந்த ஆதாம ஏவாளும் நிர்வாணின்னு அறிந்து அத்திலேயே போடாமல், ஆண்டவரே பிசாசு வந்து என்னை நிர்வாணிட்டு சொல்லிட்டான், நீங்கள் எனக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ணுங்கன்னு அந்த ஆதாம ஏவாளும் ஆண்டவரிடத்தில் வந்திருந்த ஆண்டவர் மன்னித்திருப்பார். யூதாசும் போய் நாண்டு கொண்டு சாகாமல் ஆண்டவரிடத்தில் வந்திருந்த ஆண்டவர் ஒரு தீர்வை உண்டு பண்ணியிருப்பார். இன்றைக்கி அதே போல் தான் நீங்களும் யூதாசை போல் இருக்காதீங்க, ஆதாம ஏவாளை போல் அத்தியிலேயே தேடி ஓடாதீங்க. பாவம் செஞ்ச உடனே கர்த்தரன் தேடி ஓடிவாங்க. அந்த கெட்ட குமாரனை போலையும் ஓடி ஒழியாதீங்க. பன்றி தின்ற தவிடெல்லாம் தின்றதுக்கு போகாதீங்க. பசி வந்தோடனே அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க, பிரச்சனைகள் வந்தோடனே அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. கடன்காரன்ட்டு போகாதீங்க, யார்கிட்டையும் போகாதீங்க, பாஸ்டர்கிட்டையும் போகாதீங்க. வியாதியா வேதனையா வருத்தமா நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு பலன் அளிப்பார். அவருடைய கிருபை உங்களை தாங்கும், உங்களுடைய தேவைகளை சந்திக்கும். இது ஒரு ஆழமான சத்தியம். தொடர்ந்து நான் அடுத்த கிழமை இது இன்னும் ஆழமாக பேச போகிறேன். நிறைய வெளிப்பாடுகள் ஆண்டு தரப்போகிறாரு. நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன், இந்த வார்த்தைகளை வீட்டில் போயிட்டு மிக கவனமாக திருப்பி வாசிங்க, திருப்பி புரிந்து கொள்ளுங்கள், நிறைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்கள், இன்னும் கிருபை அறிந்து கொள்ளுங்கள். கிருபையை அறிந்து கொள்ள பாவத்தை மேற்கொள்ளுவீங்க. உங்களுடைய குடும்பத்தின் நிலை மாறும், உங்களுடைய தரித்திரம் மாறும், வியாதி மாறும், வேதனைகள் மாறும், உங்களுடைய முன்னிலைமை, உங்களுடைய இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாறும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும். உங்க கிருபை வேண்டுமே,
உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை, உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வரம் ஆண்டவரே, அப்பா எங்களோட பேசின உடைய ஜீவனுள்ள வல்லமையுள்ள உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தை இன்றைக்கு எங்களுடைய நல்ல நிலமாகிய இருதயத்தில் விதைத்த தேவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, அந்த சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை, கேட்ட சத்தியத்தை விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைக்கு காத்திருக்க, ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி அதிகாலையிலே உடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு அந்த நாளில் வருகிற பாவ அடிமைத்தனங்களை, எண்ணங்களை, சுபாவங்களை, சிந்தனைகளை மேற்கொண்டு பாவத்தை வெறுத்து கர்த்தருக்காக ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. இன்னும் கிருபையை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இன்னும் கிருபையை கிட்டிச்சேர உதவி செய்யுங்க. நாளுக்கு நாள் நம்மை அறிகிற அறிவிலை விருத்தியடைந்து, தேவனை அறிகிற அறிவை அதை கண்டடைந்து நாளுக்கு நாள் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. அப்பா, யோசேப்பு உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு எப்படி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பாவம் செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறது, நான் பாவம் செய்தால் அதை கர்த்தர் பார்க்கிறார், ஆகையினாலே நான் பாவம் செய்யக்கூடாது, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி எப்படி அவன் பாவத்துக்கு இச்சைக்கு விலகி ஓடுனானோ, அதே போல் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் எங்களுக்கு நிறைய பாவங்கள், இச்சைகள், பாவ சந்தோஷங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. நாங்களும் உடைய கிருபைகளை அறிந்து கொண்டு பாவத்தை வெறுத்து கர்த்தரை நேசித்து கர்த்தருக்காக வாழ என் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், தொடர்ந்துமா இந்த சத்தியங்களை இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவர், இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு இருக்கிறது உடைய கிருபையாக இருக்கிறது, நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருக்கிறதும் உடைய கிருபையாக இருக்கிறது. ஆண்டவரை, நாங்கள் பாடசாலை செல்லும் பொழுதும் வேலை ஸ்தலங்களுக்கு செல்லும் போதும் நாங்கள் போக்கிலும் வரத்திலும் முன்னிலும் பின்னிலும் தொடர்ந்து எல்லாவற்றிலும் எங்களை நடத்துகிறது உடைய கிருபையாக இருக்கிறது. அந்த கிருபைக்காக நாங்கள் மறுபடி ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தையை உடைய கரத்திலே தருகிறேன். எங்களோடு பேசினபடி நான் நன்றி. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த கிழமை அடுத்த கிழமை ஆண்டவரே, நான் பார்க்குற பொழுது இந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லத்தக்கதாக இந்த வார்த்தை மூலமாக பெரிய சாட்சிகளை எழுப்புங்க, பெரிய சாட்சிகளை எழுப்புங்க. அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.